ஹாய் வணக்கம். இந்த புத்தாண்டுக்கு சினி உலகம் சார்பாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷங்க. அண்ட் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். மீ அண்ட் சினி உலகம் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ ஸோ. தேங்க்யூ. லைக் ஆக்டிங்னு வருவேன்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பேசிக்லி எங்கள் ஃபேமிலி இன்ஜினியர்ஸ் ஃபேமிலி. ஸ்கூல் காலேஜ் முடிஞ்ச உடனேயே வித்தவுட் குவெஸ்டின் நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும். அப்படி தான் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிது. பட் எனக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன நடிகன் அங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தான். ஐ வாண்ட் டு கெட் இன் டு ஆக்டிங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஐ லைக் ஆக்டிங். எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, நானே பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். காலேஜ்லேயும் சரி, அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண இடத்துலையும் சரி, எப்போல்லாம் கல்ச்சுரல்ஸ் மாதிரி வருதோ ஐ டூ பெர்ஃபார்மன்ஸ் ஹியர் அண்ட் தேர். பட் ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும்போது ஐ ஹேப்பன் டு சி அண்ட் ஆட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் ஆனந்த விகடனில். விகடன் டெலிவிஸ்டாஸ் அவங்க வந்து ஒரு ஆட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு சீரியல் ஆரம்பிக்க போகிறோம், நீங்களும் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு. அங்கே செலக்ட் ஆகி 1500 பேரில் நானும் ஒருத்தனாக செலக்ட் ஆகி அழகி தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்னோடது. அழகி வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்போல்லாம் கேமரானா என்னென்னு தெரியாது, லைட்ஸ்னால் என்னென்னு தெரியாது, பொசிஷன்லாம் என்னென்னு தெரியாது, பேசிக்காக எதுவுமே தெரியாது. என்னோட டைரக்டர் ரவி சார்ன்னு சொல்லிட்டு அண்ட் என்னோட கோ டைரக்டர் கண்ணன் சார், இவங்க 2 பேரும் சின்ன 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 விஷயங்களா ஏபிசிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, ஸோ அங்கே கற்றுக்கிட்டு தான் ஓகே இதிலேயே தான் நம்ம வந்து ஒரு கெரியர் இருக்குது, நம்ம லைஃப் இருக்குது அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு. நான் வந்து ரெசிடென்சி குரூப்போட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்தேன். ரெசிடென்சி டவர்ஸ் ஐ வாஸ் ஹெட்டிங் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தேர். ஸோ ஒரு 60,000-70,000 நினைக்கிறேன் என்னோடய லாஸ்ட் பே. அங்கேருந்து நான் ஆக்டிங்குள்ளெல்லாம் வரும்போது எனக்கு என்ன பே, எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ பே கேட்பாங்க, எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு எதுவுமே தெரியாது. சேலரி பார்க்குறேன் 8,000. நெக்ஸ்ட் 1 இயருக்கு தட் வாஸ் மை பே. 8,000 9,000 அப்படி ஆரம்பித்து வித்தின் 20,000 தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சுது, எனக்கு ஒரு விஷன் கிடச்சிது. மணி இம்பார்ட்டன்ட் இல்லை, இப்போதைக்கு ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் பேஷன், யூ மேக் அ ஜாப் அவுட் ஆஃப் யுவர் பேஷன். பட் டெஃபினட்டாக ஒரு நாள் இதுலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷன் மட்டும் எனக்கு இருந்தது. ஸோ எல்லா கஷ்டத்தையும் மீ மை ஃபேமிலி எவ்ரிபடி வேர் வெரி சப்போர்ட். ஸோ இதில் பார்க்கும்போது இனிஷியலாக ஒரு 1.5 years ரொம்ப கஷ்டப்பட்டேன். மணி அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே நான் போகலை. எப்பவுமே நம்ம வந்து காசு தேடி போனால் காசு வரும், காசு எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம், பட் சந்தோஷம் வருமா தெரியல அப்படிம்பாங்க. ஸோ நான் சந்தோஷத்தை தேடி போனேன், காசு அதுவாக வர ஆரம்பிச்சிது. Radan is a very big company and Radhika ma'am அப்படின்னும் போது she is an icon, she is a legendary actor. பெரிய திரையாகட்டும் சின்ன திரையாகட்டும் அப்போல்லாம் வந்து நம்ம எல்லாரையும் சன் டிவி சீரியலுக்குள்ளே கொண்டு போனதில் ராதிகா மேமுக்கு ஒரு பெரிய பெரிய பங்கு உண்டு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே செல்லமே முடியுதாமே, புதுசாக ஒரு சீரியல் ஆரம்பிக்க போகிறாங்களாமே அப்படின்னு நித்யா மேம் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அழகியில் அவங்க என் கூட ஆக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி, எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லுவேன். அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அருண் யூ ஹேவ் வெரி குட் டேலண்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேயே எல்லோரும் உங்களை பற்றி பேச வச்சுருக்கீங்க. சுபா மேம் அப்படின்னு ராடானோட சிஓஓ, நீங்கள் போய் அவங்கள பாருங்கள், ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு அவங்க தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணி அனுப்பிச்சாங்க. ராடான் ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு. சுபா மேமை பார்த்தேன். அன்றைக்கே வந்து சுகுமார் அண்ணனை, அவர் தான் ப்ராஜெக்ட் ஹெட், சுகுமார் அண்ணனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அன்றைக்கே நான் டைரக்டரையும் பார்த்தேன். சரி நீங்கள் இருக்கீங்க, வாணிராணி அப்படிங்கிறது தான் புது சீரியலோட பேர், நீங்களும் சீரியலில் இருக்கீங்க, நீங்கள் புதுசாக வேறு எதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஷூட்டிங் போகிற அன்றைக்கி தாங்க தெரிஞ்சுது நான் ராதிகா மேமோட, அதாவது வாணி அவங்களோட சன் கேரக்டரில் நடிக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. எனக்கு அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஷாக்குங்க. அப்படியே பேச்சே வரல. எனக்கு கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணாலும், என்ன தான் டைரக்டர்லேருந்து எல்லாருமே எனக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாலும், ராதிகா மேம் நல்லா பேசினாலும், அவங்க ஒன் மோர் போனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. என்ன தான் அதெல்லாம் இருந்தாலுமே ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லா பதட்டத்தையும் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஐ ப்ரூவ் டு ஹர் ஐ எம் ஆல்சோ அ குட் ஆக்டர். அண்ட் அவங்க வாயால் நீ நல்லா பண்ண அவருன்னு கேட்கும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பிங்க. வேணு அரவிந்த் சார், பப்ளு சார், இவங்க 2 பேருமே வந்து
பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸில் ரொம்ப 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 சின்ன சின்ன விஷயங்களை கூட கேர் எடுத்துக்கிற ஒரு ஆள். நானும் ஃபிட்னஸில் ரொம்ப கேர் எடுத்துக்கிற ஆள். நான் வந்து எப்போவுமே அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தே இன்டூ வெல்னஸ், ஐம் இன்டூ பில்டிங். அப்போது நான் மஸ்குலராக இருப்பேன், கொஞ்சம் ஹெஃப்டியாக இருப்பேன். ஸோ அது மற்ற சீனியர் ஆர்டிஸ்ட்டும் அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் இவங்க 2 பேரும் ஒரு காலேஜ் மாதிரி, ஸ்கூல் மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு வந்து அந்த சீனியர் கூட ஆக்ட் பண்ணுற அந்த ஒரு ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்தது. எனக்கு ஒரு பெரிய ஒரு பதட்டம் இல்லாமல் இருந்தது. ஸோ நீலிமா வந்த டைமில் நான் இவங்க எல்லாரையும் கூட ஆக்ட் பண்ணிட்டேன். சார் கூடயோ மேம் கூடயோலாம் ஆக்ட் பண்ணி ஐ வாஸ் லிட்டில் கம்ஃபர்டபுள். ஸோ நீலிமான்னு வரும்போது எனக்கு அந்த ஒரு சீனியர்லாம் அப்படி ஆட்டிடியூடாக இருப்பாங்க, சீனியர்லாம் அப்படி ஒரு பந்தாவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. ஐ வாஸ் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள் வித் நீலிமா ஆல்சோ. ஸோ நீலிமா வந்து வென் ஷீ கேம் ஷீ செட், நான் உங்களோட நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன், யுவர் ரியலி ராக்கிங், யுவர் ரியலி டூயிங் வெரி குட். நார்மலாக கேரக்டர் பண்ணுறது ஈஸி, ஆனால் உங்களை மாதிரி அந்த அப்பாவி கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்தோடனே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. வந்து உட்காந்து இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு முக்கால்வாசி சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட வந்ததுக்கப்புறம் நானும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கான விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன். கண்டிப்பாங்க. என் ஃபேன்ஸ்க்கு நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நமக்கே எடுத்துக்கோங்களேன், ரஜினி சாரை பார்த்தா தான் பிடிக்கும். யார் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் பிடிக்கும். யார் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிடிக்கும். பட் நான் ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு பெரிய புட்டு கண்ணாடி போட்டு தலையெல்லாம் வலிச்சு வாரி காலை பட்டன்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வாத்து மாதிரி நடந்துக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு நர்ட். ஸோ வந்து எனக்கு வந்து எதை பார்த்தாலும் பயப்படுற மாதிரியான ஒரு கேரக்டர், பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிற மாதிரி எல்லாருமே ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆரம்பத்துலேருந்து என் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் இந்த காமெடி செம்மையாக இருந்தது, நீங்கள் எக்ஸ்பிரஷன் செம்மையாக இருந்ததுன்னு அவங்க சொல்ல எனக்கு அதை மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரே மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது, அங்கேயே நின்றுடக்கூடாது. ஸோ ஐ ஹாவ் டு கோ ஃபர்தர் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன், அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே அவங்க மூலமாக கிடச்சிது. அதுவும் ராதிகா மேம் கூட இருக்கும்போது என்னை வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஓப்பனாக விட்டுருவாங்க. நான் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறனோ, நான் எப்படி நடக்கிறனோ, எப்படி பேசுகிறனோ, இது எல்லாமே என்னோடது தான். அதுக்கேற்ற மாதிரி என் கூட நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ நீலிமா வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க அந்த நெகட்டிவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்னோட பாசிட்டிவ் வந்து எடுப்படும். ஸோ அவங்களும் அதுக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாறுறதுக்கு அப்புறம் ஃபேன்ஸோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்துச்சு. This is Manisha Yadav. For all the latest updates on movies, subscribe to cineulagam.com. சின்ன வயசில் சரத் சாரை பார்த்து தான் ஜிம்முக்கு போனேன். நான் சரத் சார் மாதிரி ஆகணும், நான் பெருசாக ஆகினா அப்படிங்கிற ஒரு ஊந்துதல் எனக்குள்ளே அப்போலேருந்தே இருந்தது. ஒரு நாள் ஸ்பாட்டில் வந்து சரத் சார் வந்தார். சரத் சார் வாஸ் லைக், அருண் உங்களோட ஃபிசிக் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு சொன்னார், நல்லா ஆக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னார். எனக்கு அப்படி ஒரு 2 நிமிஷம் சார், நான் அவர்கிட்டையும் சொன்னேன், சார் நான் உங்களை பார்த்துட்டு தான் நான் ஜிம்முக்கே போனேன், நீங்கள் வந்து என்னோடய ஃபிசிக்கை பார்த்து நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லும்போது ஐ வாஸ் லைக் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்போது இவங்க தான் நம்மளோட ரோல் மாடல் நினச்சி ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களே வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லையா, அது கிடைச்சது. சரத் சார், ராதிகா மேம், எனக்கான அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு பாராட்டுனா சரத் சாரோடது. ராதிகா மேம் வந்து என்கிட்ட நிறைய பேசுவாங்க. ஃப்ரீ டைமில் வந்து சொல்லுவாங்க, அருண் இவங்க வந்து நம்மளை ஏற்றி விடணும், இவங்க வந்து நம்மளை தூக்கி விடணும், அவங்க வந்து நமக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது. யாருமே வந்து நம்மளை தூக்கி விடணும், நம்மளை ஏற்றி விடணும்லாம் நினைக்கிற ஆளுங்களே கிடையாது. ஸோ நம்மளா குட்டிக்கரணை அடித்து ஏந்திச்சு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு அட்வைஸ் எனக்கு அவங்க பர்சனலாக உட்காந்து ஃப்ரீ டைமில் என்கிட்ட நேராக சொன்னாங்க. யாரையும் நம்பாத இந்த இண்டஸ்ட்ரியில், யூ டூ யுவர் பெஸ்ட், நீ நல்ல ஒரு டேலண்டானால யூ டூ யுவர் பெஸ்ட், யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஃபார் இட் அப்படின்னாங்க. அது என்னால் மறக்க முடியாத ஒரு அட்வைஸ். இது போக அப்பப்போ என்னென்ன சீன் ஆக்ட் பண்ணுறோமோ அப்பப்போ இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே வரும்னு, இது அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே வருங்கிற சின்ன சின்ன ஆக்டிங் சம்மந்தப்பட்ட ஃபீட்பேக்ஸ் நிறைய கொடுப்பாங்க. லைஃப்பில் மறக்கவே முடியாத நாள் வந்து 9/10/11 இஸ் 9th October 2011.
என்னோடய குழந்தை அஜய் பிறந்த நாள் வந்து அம்மா வந்து அவனை டெலிவரி ரூம்லேருந்து கொண்டு வந்து என் கையில் கொடுத்த நாள். இன்ஃபேக்ட் அவனோட ஷர்ட் கூட ஜஸ்ட் ஃப்ரேம் தட். ஸோ அந்த ஷர்ட்டில் ரேப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு அப்போது என் லைஃப்பில் அவன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆள் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ என் குழந்தை, என் பையன் அப்படிங்கிற மாதிரியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன் அப்படின்னா அது காரணம் அவன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. என் லைஃப்பில் எனக்கு டைரெக்டாகவே காட் பிளஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கடவுளுக்கும் என்னை பிடிக்கும் அப்படின்னு எனக்கு எந்த விஷயத்தில் தெரிஞ்சதுன்னா அவர் எனக்கு அஜய் கொடுத்தது. என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள் 9, 10, 11 அஜய் என் வாழ்க்கையில் வந்த நாள். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் திஸ். ஐ லவ் யூ ஸோ மச் அஜய். மை டேட். நான் வந்து என் லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இட்ஸ் நாட் பீன் ஃபினான்ஷியலி அதர் தேன் தட் எமோஷ்னலி. ஏன் நான் ஃபினான்ஷியலி சஃபர் ஆகலை அப்படின்னா எங்கள் அப்பா. எனக்கு ஏதாவது ஒரு செலவு இருந்ததுன்னா அவரே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு 100 ரூபா வேணும்னா எனக்கு 1000 ரூபா கொடுப்பாரு. எனக்கு கஷ்டம் அப்படின்னு எனக்கு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அது எப்படின்னு தெரியல. என் பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் அவர். ஸோ நான் என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போதே அவர் வருவார். எப்படி தான் அவருக்கு தெரியும், எப்படி தான் அவர் அது புரிஞ்சுப்பாருன்றதுல எனக்கு தெரியல. பட் எனக்கு எப்போல்லாம் அவர் தேவைப்பட்டுச்சோ அப்போல்லாம் அவர் இருந்தார். எமோஷ்னலி நான் டவுன் ஆகிறதாகட்டும், என் ஃபேமிலி என்னை விட்டு போகும்போதாகட்டும், ஏன்னா நான் இப்போ தனியாளாக ஆனேனோ, எல்லா டைம்லேயும் எனக்கு கூட இருந்து என்னை ஊன்றி என்னை தோளில் சுமந்து கொண்டு போனது எங்கள் அப்பா. எனக்கு அவர் அட்வைஸஸ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். லைஃப்பில், ரியல் லைஃப்பில் யாருக்குமே நம்ம எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும் போதும். நம்ம டெத் பெட்டில் இருக்கும்போது கூட நம்ம என்ன செஞ்சோம், நல்லது செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க தேவையில்லை. யாருக்குமே கெடுதல் செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயமே போதும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்தபடி தான் நானும் ஐ ரியலி என்னால் ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கலைன்னா கூட என்னால் ஒரு 4 பேருக்கு கெட்டது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா. என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஆள் அவர் தான். எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் சொன்ன மாதிரி அப்பா சொல்லி கொடுத்தது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்ல கான்ஷியஸ்னஸ் இருந்து நான் என் ஒய்ஃப் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க என் கூட இல்லை. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ கைஸ், I was really unfair with my wife, and I don't want those incidents to happen again. I want to erase that completely out of my life, and I am very sorry for whatever I've done, and I'm really feeling sorry for it. Those are very bad days of my life, and நான் பண்ணது தான் தப்பு. I should have not hurt you. உங்களுக்கான டைம் கொடுக்காம, உங்களுக்கான ப்ரெசன்ஸை கொடுக்காம உங்கள் எல்லாரையும் லோன்லியாக ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்கேன். And I'm very sorry for that. I will erase it completely, and I'm totally a new person now, and I'm happy for that. I've heard it. நான் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். அதுக்கு நிறைய வேலையும் கொடுத்துருக்கேன். I will say Neelima. Neelima is a very hard working actor. நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன். She will go the extra mile to make it really லுக் நேச்சுரல். அந்த ஒரு நிறைய பேர் நான் ஆக்ட் பண்ண ஹீரோயின்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நான் பார்த்ததில்லை, கஷ்டப்பட்டு நான் பார்த்ததில்லை. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பட் நீலிமா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த கேரக்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வர்றதுக்காக. ஸோ மை ஃபேவரட் அப்பார்ட் ஃப்ரம் ராதிகா மேம் சொல்லக்கூடாதுன்னா I'll say I just love நீலிமா. ரஜினி கமலுக்கு கூட ஆன்சர் பண்ணிடலாம், தளபதிக்கு ஆன்சர் பண்ணவே முடியாதுங்களே. சின்ன வயசுலலாம் வந்து நான் ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தேன், கழுத்தை ஒட்டி செயின் போட்டிருப்பேன், மீசு எனக்கு எப்படா வளரும்னு வெயிட் பண்ணியிருக்கேன், விஜய் சார் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேன். ஸோ சின்ன வயசுலலாம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் விஜய் நினச்சி வளர்ந்த நாட்கள்லாம் இருக்குது. பட் இப்போது ஆக்டிங், அந்த ஒரு ஹியூமனிட்டி, அந்த ஒரு பர்சனாலிட்டி,
அந்த ஒரு மேஜிக் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்கும்போது ஐசே தலை. ஸோ இன்னைக்கு சினி உலகம் அவங்களுக்கு நான் என்னோட மனதார தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2016. கண்டிப்பாக இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, கெட்டதும் நடக்கும். பட் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி சந்தோஷமாக இருங்க, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஹேவ் தட் வண்டர்ஃபுல் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ் ஆல் த டைம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com.